தீபாவளி பண்டிகை என்றாலே பெரும்பாலானோர் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒன்று திரைப்படங்கள். அப்படி தீபாவளி நாளில் கடந்த 10 ஆண்டுகளில் மோதிக்கொண்ட மற்றும் வெளியான படங்கள் குறித்த ஒரு பார்வையை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகை நாட்கள் வந்தாலே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து வயதினரும் மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பார்கள். குறிப்பாக தீபாவளி நாளில் காலை எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து புது துணிகளை உடுத்திக் கொண்டு பட்டாசுகளை வெடித்துவிட்டு வீட்டில் சுட சுட செய்து வைத்த அசைவ உணவுகளை ஒரு பிடி பிடித்துவிட்டு தங்களின் விருப்பமான நடிகர்களின் திரைப்படங்களை பார்ப்பதில் பெரும்பாலானவர்கள் ஆசைப்படுவார்கள். குறிப்பாக தீபாவளிக்கு தமிழ் சினிமாவை பொறுத்தவரை தலை இல்ல, தளபதி தீபாவளிதான். இப்படி வருடா வருடம் தீபாவளிக்கு என்ன படம் ரிலீஸ் ஆக போகிறது என்ற எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கும். அப்படி 2015 முதல் தற்போது வரை வெளியான படங்கள் என்னென்னவென்று பார்க்கலாம். கடந்த 2015ஆம் ஆண்டு தீபாவளிக்கு அஜித் நடித்த வேதாளம் படமும் கமல் நடித்த தூங்காவனம் படமும் ரிலீஸ் ஆச்சு. வேதாளம் படம் தான் நடிகர் அஜித்திற்கு கடைசி தீபாவளி ரிலீஸ் என்பதாலேயே ரசிகர்கள் இப்போ வரைக்கும் சோகத்துல இருக்காங்க. அந்த படம் சுமார் 120 கோடி ரூபாய் வசூல் செஞ்சு கமலின் தூங்காவனம் படத்தை தியேட்டர்ல அப்படியே தூங்க வச்சிருச்சு. தொடர்ந்து 2016ல தளபதி படங்கள் எதுவும் வெளியாகாத நிலையில தனுஷ் மற்றும் கார்த்திக் ஆகியோரின் படங்கள் வெளியானது. தனுஷின் கொடி படமும் கார்த்திக்கின் காஷ்மோரா படமும் பெரிய எதிர்பார்ப்புடன் வெளியானதை அடுத்து கொடி திரைப்படம் வெற்றி கொடி ஏந்தி காஷ்மோராவை காலி செஞ்சிருச்சு. 2017ல விஜயின் மெர்சல், வைபவின் மேயாதமான் படங்கள் வெளியானது. கத்தி படத்துக்கு அப்புறமா தீபாவளிக்கு வசூல் வேட்டையாட வந்த விஜய் அட்லி கூட்டணியில உருவான மெர்சல் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில வரவேற்பு பெற்றுச்சு. இதே போல மேயாதமான் திரைப்படமும் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்று ரசிகர்களை உற்சாகப்படுத்துச்சு. 2018ஆம் ஆண்டு தீபாவளிக்கு விஜயின் சர்க்கார் படம் மட்டுமே ரிலீஸ் ஆகி கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் பாக்ஸ் ஆபீஸ்ல இடத்தை பிடிச்சிச்சு. 2019ல திரும்பவும் அட்லி விஜய் கூட்டணியில பிகில் திரைப்படம் வெளியானது. இதனுடன் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கார்த்திக் நடிச்ச கைதி படமும் வெளியானது. இரு படங்களுமே ரசிகர்கள் மத்தியில வரவேற்பை பெற்றுச்சு. 2020 தீபாவளிக்கு உலகமே கொரோனாவால இருண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வரும் நேரத்துல 50% இருக்கைகளுடன் மட்டுமே தியேட்டர்ல அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. இதனால பெரிய நடிகர்களோட படங்கள் வெளியாகல. அப்படி இருக்க அப்போதுதான் சூர்யாவோட சூரரை போற்று படம் நேரடியா OTTல வெளியாகி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. கூடவே நயன்தாரா நடிச்ச மூக்குத்தியம்மன் படமும் OTTல வெளியாகி வரவேற்பை பெற்றுச்சு. 2021ஆம் ஆண்டு தீபாவளிக்கு சூப்பர் ஸ்டாரோட அண்ணாத்தை படமும் பெரிய எதிர்பார்ப்புடன் வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்று வசூல்ல சாதனை படைச்சுது. இதனுடன் வந்த விஷால் மற்றும் ஆர்யா நடிச்ச எனிமி திரைப்படம் சோபிக்காமல் சொதப்பிச்சு. சூர்யா நடிச்ச ஜெய்பீம் திரைப்படமும் சசிகுமார் நடிச்ச எம்ஜிஆர் மகன் திரைப்படமும் நேரடியா OTTல வெளியானது. இதுல ஜெய்பீம் திரைப்படம் வரவேற்பை பெற்றுச்சு. 2022ல ரஜினி, கமல், அஜித், விஜய் போன்ற நட்சத்திரங்கள் படங்கள் வெளியாகாத நிலையில கார்த்திக்கின் சர்தார் மற்றும் சிவகார்த்திகேயனின் பிரின்ஸ் திரைப்படமும் ரிலீஸ் ஆனது. இதில் கார்த்திக்கின் சர்தார் படம் ரசிகர்கள் மத்தியில வரவேற்பு பெற்று தற்போது 2ஆம் பாகம் உருவாகி வருகிறது. ஆனால் SKOட பிரின்ஸ் படம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யல. 2023ஆம் ஆண்டு உச்ச நடிகர்களின் படங்கள் ரிலீஸ் ஆகாத போதும் கார்த்திக்கின் ஜப்பான், ராகவா லாரன்ஸ், SJ சூர்யா நடிச்ச ஜிகர்தண்டா XX, கிடா, விக்ரம் பிரபுவின் ரெய்டு உள்ளிட்ட படங்கள் களமிறங்கின. இதுல ஜப்பான் திரைப்படம் படுதோல்வியை சந்திச்சு ஜிகர்தண்டா XX திரைப்படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் வெற்றி படமா அமைஞ்சது.
2024ஆம் ஆண்டு தீபாவளிக்கு அஜித்தின் விடாமுயற்சி படம் வெளியாகும்னு ரசிகர்கள் வழிமேல் விழி வச்சு காத்திருந்த போதும் வெளியாகல. இது ஒரு புறம் இருக்க எஸ்கேவோட அமரன், ரவிமோகனோடைய பிரதர், கவினோட பிளடி பக்கர் படங்கள் மோதின. இதுல எஸ்கேவின் அமரன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று அவருடைய திரை வாழ்க்கையையே வேறு பாதைக்கு மாற்றியது என்றே சொல்லலாம். மற்ற படங்கள் எல்லாம் தோல்வியை தழுவின. இந்த வருஷம் தீபாவளிக்கு பிரதீப் ரங்கநாதனின் டியூட் திரைப்படம், மாரி செல்வராஜ் இயக்கத்துல த்ருவ் விக்ரம் நடிக்கும் பைசன், ஹரிஷ் கல்யாணின் டீசல் உள்ளிட்ட படங்கள் ரிலீஸ் ஆக இருக்கிறது. 3 இளம் நட்சத்திரங்களோட திரைப்படங்களும் வெளியாவதால யார் இந்த தீபாவளி ரேஸில் வெற்றி பெறுவார்கள் என்றும் ரசிகர்கள் மத்தியிலும் வசூல் ரீதியாகவும் வெற்றியை பெறப்போவது யார் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம்.